சிம்பா such a good boy. இது பாரு சிம்பா, இன்னைக்கு ஹோல் டே இந்த அங்கிள் கூட தான் இருக்க போற. எந்த எம்சியும் பண்ணாம குட் பாயா இருக்கணும். ஓகே, நான் ஈவினிங் வந்து கூட்டி போறேன். be a good boy. ஓகே. சாரி ஐயோ மறந்துட்டேன். இதுல அவனோட ஃபுட் எல்லாம் இருக்கு. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். இவன் ட்ரெயின் டாக் வேற, கேட்லாம் ஓபன் பண்ணி வெளில போயிடுவான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே, பாய் சிம்பா. be good. ஓகே, ஹாய். ஹலோ, சொன்னதை கேட்டல்ல? முதல் வாட்டி வீட்டு வந்திருக்க, உள்ளுவான்னு கூப்பிட மாட்டியா? கல்ச்சர் தெரியாத கண்ட்ரி ஃப்ரூட் தர்றா. என்ன வீட்டுக்குள்ள வந்தானே உடம்பெல்லாம் அரிக்குது. ஆமா, இதான் உன் வீடா? ரொம்ப கேவலமா இருக்கு. உன் வீட்டுக்கு இந்த அப்பாஸ்லாம் வர மாட்டாரா? அப்பாஸா? அவர் யாரு? அப்பாஸ் தெரியாது? இந்த வீட்டை சுத்தி ப்ளூ கலர்ல என்னமோ ஊத்து வர, அப்புறம் வீடெல்லாம் பளபளன்னு ஆயிடுமே. தெரியல, வீக் டேஸில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஆஃபீஸ் போயிருப்பேன். இவன் வீடு கக்கூஸ் மாதிரி இருக்குன்னு கலாய்க்கிறேன். அது கூட புரியாத மக்கு பையில இருக்கேன். டாக்டா? அம்மா, நீ நாயா? ஆமா, நான் நாய் தான். இல்லை, என் கண்ணுக்கு மனுஷ மாதிரி தெரியுற. அது ஏன் பிரச்சனை இல்லையே, அது உன் பிரச்சனை. ஆமா, உன் பேர் என்ன? மகேஷ். மகேஷ், நீ ஒரு நல்ல டாக்டரா பாரு. ஒரே இன்ஜெக்ஷன், 2 மாத்திரை தருவார். 3 நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு வையேன், எல்லாம் சரியாயிடும். ஐ சைனா புழு. ஐயா, நீ என்ன உப்பு போட்டு சாப்பிட்றியா? ஆமாம். உப்பு போட்டுலாம் சாப்பிடாத, அப்புறம் உடம்பெல்லாம் சொறி பிடிக்கும் உனக்கு. எவன்டா சொன்னா? ஃபேமிலி டாக்டர். இரு, உனக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொல்லிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஹியூமன் பாடிக்கு ஆவரேஜாக 150 மைக்ரோகிராம் அயோடின் தேவை. அயோடின் அயோடைஸ் சால்ட்டாக தான் இருக்குது. யூனோ, இவன் வேற, இது ஏன் என்கிட்ட சொல்கிறான் இவன்? சீ வாட்டரை கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி காமன் சால்ட் எடுப்பாங்க, தெரியுமா? இதெல்லாம் ஏன்ப்பா என்கிட்ட சொல்கிற? பாடியில் சால்ட் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா லோ ப்ரெஷர் ஆகிடும், பல்போட பேசுகிறேன். கெமிக்கல் இம்பேலன்ஸ், தலை சுத்தம், மயக்கம் வரும், மந்தமாகும், ஏன் கோவமே வராது. அப்படிப்பட்ட உப்பை நீ தப்பாக பேசுகிறல? What the heck, man? உப்பில்லா பண்டம் உப்பேல. ஏய், குப்பை தொட்டியை பற்றி தப்பாக பேசாத. உன்னோட பேசிட்டு இருந்தா எனக்கு சொறி பிடிச்சிரும். அப்போ நீ நிஜமாவே நாயா? பொறுமா. ஆனா சிம்பான்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. உன்னோட பேசி பேசி என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. குடி, கொஞ்சம் தண்ணி கொடு. ஐய, இது நீ வாயில வச்சு சப்பி சப்பி குடிச்சிருப்ப. இதில் குடிச்சா எனக்கு வாயில புண்ணு வந்துடும். இதெல்லாம் எனக்கு வேணாம், என்னோட பவுலில் தண்ணி ஊற்றி கொடு. இந்தா கொடு. கேன் வாட்டரா? வீட்டில் இந்த ஆரோ இல்லை? ஆரோ மூலமாக வர பிஹெச் பேலன்ஸும் நம்ம கேன் வாட்டரில் இருக்கிற பிஹெச் பேலன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆனால் எக்ஸாக்டாக எத்தனை பர்சன்டேஜ் சொல். தூங்கிட்டியா? ஏன் சொன்ன மீதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு. கடவுளே பைரவா, காப்பாத்துப்பா. ரொம்ப நாளாக அவன் யார்கிட்டையும் பேசல போல. நம்ம மாட்டினோன்னே இப்படி மொக்க போடுறான். ஹாய் பெடிகிரி, மை ஃபேவரட். சஃபர். ஐயோ, சைனா புழு. வேணாம், அதுக்கு இதுவே பரவாயில்ல. என்ன பச்சை பச்சைன்னு, இது புது விதமான செடியா இருக்கே. ரெண்டு செகண்ட் மூந்து பார்த்ததுக்கே செத்து போன தாத்தா பாட்டிலாம் வந்து போயிட்டாங்க. போதை செடி, பேட் பிளான்ட். இதனால தான் அவன் கண்ணுக்கு நான் மனுஷ மாதிரி தெரியறனோ? பிளாடி ராட், அவனை கையில மட்டும் செட் தரேன் நீ. ஏய், வீட்டுக்குள்ள என்ன பண்ற? ஏய், நில்றா. ஏய், எங்கடா போற? என்னது பொண்டாட்டியா?
ஏய், நீ பியானோல வாசிப்பியா? வீட்டுக்குள்ள காரா? எப்படி உள்ள வந்திருக்கும்? வாய்ப்பே இல்லையே. டேய் அட பாவி டேய், என்னடா அதெல்லாம்? அந்த பியானோல ஏன்டா கை வச்ச? அது என் தாத்தா தெரியுமா? அது நான் இல்லை பாஸ். உன் வீட்டில் இருக்கல ஒரு எலி, அதான் வாசிட்டு உள்ள ஓடிடுச்சு. கூடவே உன் ப்ளூ கலர் ஜெட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. எது அந்த பிங்க் கலர் இல்லையா? பிங்கா? தபார், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபீஸ் லீவு. நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீ வேணா வெளியே போய் விளையாடு. பாஸ், என்னதான் வெளியில விடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. பரவாயில்ல, நீ வெளியே போ. அதெல்லாம் முடியாது, நான் உள்ளதான் உட்காந்துட்டு இருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்க. நான் இங்கே ஏசி கிடைக்கிறதே ஒரு நாள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடா. வெளியே கடை. சொல்றத கேளு மகேஷ். bloody human psycho. என்ன ஏரியாவே ஒரே அமானுஷமா இருக்கே. சாரதா ஆண்டி வெஜிடபிள்ஸ் பையிங். ஓகே. இவன் பார்க் பார்ட்டி இல்ல. ஐயா, அடி பாவி ஜெசி, என்ன வேலை பண்ற? அந்த பையனை நம்ம ஏரியா கூட்டு வந்துட்டியா? இருடி உன்ன உன் ஆனுவல் எக்ஸாம் படிக்க சொன்னா அனிருத்தோட ஊர் சுத்திட்டு இருக்க. கவர்மெண்ட் சைக்கிள் வேற. நாங்களே ரோட்ல இப்போ ஒன்றும் பண்றது இல்ல. ஸ்கூல் பசங்கள நடு ரோட்லயே ரொமான்ஸ் பண்றாங்க. மரியாதை வெள்ளவையா கத்துறது காதுல வெள்ள வாயா வெள்ள ரொம்ப வாயாங்கறத அங்க நின்னே பாத்துட்டு இருக்க. உன்னை தான் இங்க வாயா வாயான்றல. இன்னைக்கு நம்ம கிட்ட கடி வாங்காம போக மாட்டான் போல இருக்க. டேய் யாரா அவன்? எனக்கு தெரியாதுப்பா. இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துட வேண்டியதுதான். என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? ஸ்கூல் பசங்க போற வழியில இவ்வளவு பெரிய நாய வளங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா என் குழந்தை ஸ்கூலுக்கு போறப்போ இது கொலைச்சாலோ கடிக்க வந்தாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். என் சுயரூபத்தை காட்டிடுவேன். அவ பார்க்கல என்ன பண்ண உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். சுமாரா சார், இது ஆக்சுவலா என் வீட்டு நாயே இல்லை சார், பக்கத்து வீட்டு நாய் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா நானே இதை அடிச்சு சூப் வச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்துருவேன். மீதி இருந்தா உனக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பேன். கொன்றுவியா? கொன்றுவேனே. தொட பார்க்கலாம். தொட புடியா. கடிக்க வருது. அத புடியா நாயா. கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு பில்டப்புக்கா பேசுற கடிக்க வருது. சும்மா இருக்க மாட்டேன் சார். சாரி சார். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த நாய் இந்த தெருவுல பார்த்த இவங்கிட்டலாம் நான் பேசினது கூட கிடையாது. நீ ஏன்டா ஸ்கூல் பசங்க கிட்ட எல்லாம் உம்பிழுக்கிற? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. போன வாரம் பார்க்ல அனிருத்தாவை கிஸ் பண்ணிட்டு இருந்தா. எட்டி தான்ப்பா பார்த்தேன். கல் எடுத்து அடிச்சிட்டா. ஐயா, ஸ்கூல் பொண்ணுக்கு சண்டே அன்னைக்கு என்ன வேலை? யாரை ஏமாத்த பாக்குறா? அவங்க அப்பா போண்டா வாங்கின வேணா ஏமாத்தலாம், என்னெல்லாம் ஏமாத்தவே முடியாது. ஏய் சிம்பா, கிஸ் அடிக்கிறத எட்டி பார்த்துட்டு இதுல பெருமை வேற. போடா உள்ள. ஏய் தள்ளாத. அம்மா, நான் உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். வீட்டுக்குள்ள எப்படி கார் வந்துச்சு? காரா? வெள்ளைக்காரன் இந்தியா வச்சிருந்தப்போ என் தாத்தா அந்த காரை வச்சிருந்தார். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கிளாசிக் காசு வச்சிருந்தார். ஒரு 2.5 வயசு இல்லை 2 வயசு இருக்கும். அவங்க மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. 30,000 feet ஃப்ளைட்டோட லெஃப்ட் இன்ஜினில் ஒரு வாத்து போயிடுச்சு. பார்த்தா என்ஜின் எப்படி போயிட்டு இருந்த ஃப்ளைட்டு There were no remains found of the passengers of the flight PI 5601. செத்துட்டாங்க. யாரு? என் அப்பா அம்மா. ஓ, உன்னையும் குட்டிலேயே அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களா? சரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் ஃபீல்லாம் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். எக்ஸ்பிளைனா? சரி, நான் வீட்டுக்குள்ள கார் வந்த கதையை கேட்டா நீ இன்ஜினுக்குள்ள வாத்து போன கதையை சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்குள்ளே கார் வந்த கதை தான், சொல்கிறத முழுசாக கேளு. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட், அப்பா, அம்மா எல்லாமே என் தாத்தா தான். ஐயா, பிளேடு போட ஆரம்பிச்சிட்டானே. என் தாத்தா கதையில் பாரமாக விழுந்த என்ன தன்னோட சொந்த மகனாக வளர்த்தார். அப்பா அம்மாவோட இன்சூரன்ஸ் காசும் அவர் வச்சு இந்த கிளாசிக் காரையும் விற்று தான் என்னை படிக்க வச்சார்.
அவரோட கலெக்ஷனில் இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு கார். அப்போ வெளியில நிக்கிற பெரிய டப்பா? அது அவரோட கடைசி கார். ஓ, இவரோட பேர் என்ன? ராமச்சந்திரன். ஆ, இன்னும் என் கண்ணிலே நிற்கிறார். ஆ, அந்த காலத்திலேயே லிப்டன் கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் இருந்தார். ஆட்டோமொபைல்னால் அவருக்கு அவ்வளோ க்ரேஸ். ஏன், இன்ஃபேக்ட் பைலட் லைசன்ஸ் கூட வச்சுருந்தார். அப்படிப்பட்ட தாத்தா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் அவர் பேர் மட்டும்தானே என்னன்னு கேட்டேன். அப்படின்னு பார்த்தா எங்கள் தாத்தா கூட தான் பாஷா படத்தில் சூப்பர் ஸ்டாரோடய நடிச்சிட்டாரு. அதான் நான் வெளில சொல்லிட்டா இருக்கேன். சிம்ம தாத்தா தாத்தான்னு பிளேடு போட்டு. அம்மா, உன் தாத்தா எந்த ஊர்? சென்னை. என் தாத்தா எந்த ஊர் தெரியுமா? ஆஸ்திரேலியா. நான் என்ஆர்ஐ. என்ஆர்ஐனா என்னன்னு தெரியுமா? நார்தர்ன் ரயில்வே. சரி, அதை விடு. நீ என்ன ஜாதி? ஓ, இப்போ உங்களுக்குலாம் ஜாதினா என்ன தெரிய ஆரம்பிச்சிருச்சா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறா. மனுஷ ஜாதி. நான் என்ன ஜாதி தெரியுமா? டேன், கிரேட் டேன். பேரை கேட்ட உடனே சும்மா உதறது இல்ல. எப்பா, நீ என்ன டேனாவெலாம் இருந்துட்டு போ. எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆஃபு. நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா உன்னை என் தலையில் கட்டிட்டு போயிட்டா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்து என்ன வேணால் பண்ணி தொலை. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? இவன் கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ள கார் வந்த கதையை சொல்லாமலே போறானே. ஐயோ ஐயோ, தூக்கிட்டு இருக்கானே. ஐயோ, டேய் மகேஷ், டேய் மகேஷ், டேய் ரொம்ப அவசரம்டா. எந்திரா டேய் மகேஷ். டேய் ரொம்ப அவசரம்டா. டேய் மகேஷ், போடா ப்ளீஸ் டேய். ஐயோ, டேய் மகேஷ் மகேஷ், அவசரம் தெரியாம பேசாத. கால் தானா தூக்குடா. டேய் மகேஷ். ஐயோ ஐயோ, எங்க போறது இல்லையா? செடி செடி ஓகே செடி. வீட்டுக்குள்ள சூச்சு போனாலே தனி சுகம்தான். டேய் டேய் டேய், அட பாவி. முடிச்சது. டேய் எருமை. அதான் பாத்ரூம் இருக்குல்ல, அங்கே பிஸ் அடிக்க வேண்டியதானே? எதுக்கு எங்கே பிஸ் அடிச்ச? ஏய், யாரை பார்த்து எருமைன்ற? இங்க எங்கடா பாத்ரூம் இருக்கு? சும்மா. அப்போ இதுக்கு பேர் என்ன? சமாளிடா சிம்பா. நீ கபோர்ட்குள்ள பாத்ரூம் முடிச்சு வச்சிருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கும் நான் பாத்ரூம்ல பிஸ் அடிச்சதே இல்லை. சைக்கிள் டயரு, கார் டயரு, கரண்ட் கம்பவுண்ட், டிரான்ஸ்ஃபார்மர், அஞ்சனா வீட்டில், இப்போ ரீசன் ஓ வீட்டில். ஒன்று ஏன்டா வீட்டுக்குள்ளே பிஸ் அடிச்சேன்னு கேட்டா நீ எங்கெங்கெல்லாம் பிஸ் அடிச்சேன்னு உன்னோட ஹிஸ்ட்ரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? நான் சொல்றது உனக்கு மட்டும் தான் புரியுது. வெளியிலேயே கடை. டேய் மகேஷ் மகேஷ், சொல்றது கேட்டா. ஓகே ஓகே, திரும்ப வெள்ளையா அரிக்குதே. கிடைச்ச ஒரு நாளும் வேஸ்ட். அப்போதே ஏங்க, மார்னிங்கே சொன்னல இவன் நல்ல ட்ரெயின் டாக், கேட் ஓபன் பண்ணி வெளியில போயிடுவான்னு. நான் அவ்வளோ சொல்லி கூலா வெளியில விட்டுருக்கீங்க. இல்லை, அவனை வெளியே விட்டு ஜஸ்ட் 2 minutes தான் ஆகுது. அதான் ஏன் விட்டீங்க? இல்லை, அவன் வீட்டுக்குள்ளே பிஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. போட்டு கொடுத்துட்டானே. வீட்லயா? சான்ஸே இல்லை. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நம்மளனா நீங்களே வந்து பாருங்க. வா கார்த்தி. ஏய், காது காது வலிக்குது. பாதி டியோ காலி பண்ணிட்டேன். அதனால தான் இந்த ஸ்மெல் வரல. பாருங்க. நான் இல்லை. அப்படின்னா அவன் உங்களை வெளியில கூப்பிட்டுருப்பான். நீங்க அவனை வெளியில விட்டுருக்க மாட்டீங்க. அதனாலதான் அவன் வீட்லயே பேச வச்சிருக்கணும். am I correct? எப்படி பார்த்தல்ல? அது ஓகேங்க, பட் நீங்கள் தானேங்க சொன்னீங்க அவனை வெளியே விடக்கூடாதுன்னு. எனிவே ஃப்ரீயா விடுங்க, நானே க்ளீன் பண்றேன். என்னடா லுக்குற? ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த காஃபி ஜூஸ்லாம் ஆஃபர் பண்ண மாட்டீங்களா? இது பேட் ஸ்மெல். நான் போய் எடுத்துட்டு நம்ம வந்துடுறேன். வச்சா நம்மளுக்கே நாறுது. சரி, இவ்ளோ பெரிய வீட்ல தனியாவா இருக்கீங்க? ஆமாம். ஓ, வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. சரி, நீங்க ஏன் வீடு இவ்ளோ டர்ட்டியா வச்சிருக்கீங்க? எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு பாதியிலே போட்டு வச்சிருக்கீங்க. அது எங்கள் வீட்டில் ஒரு எலி இருக்குது. நமக்கு கை கால் மாதிரி எலிக்கு வால் தான் முக்கியம். கைத்து மேல் நடக்கிற வித்தக்காரன் கையில் பேலன்ஸ் பண்ண கம்பு வச்சிருக்கிற மாதிரி எலி அதோட வாழைத்தான் கம்பி மேல் நடக்க யூஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் வாழை தான் ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணும். எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தாலும் எதையாவது பிடிக்க அதோட வாழை தான் யூஸ் பண்ணும். ஆனால் என் வீட்டில் இருக்கிற எலிக்கு வால் இல்லை,
நான் பார்த்த எலிக்கு வால் இருந்துச்சே. ஆனால் கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். எலிக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டாக சமாளிக்கிறீங்க. எனிவே மகேஷ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சிம்பா ஏதாவது ட்ரபிள் பண்ணியிருந்தா சாரி. இட்ஸ் ஓகே. சிம்பா, ஷேக் ஹேண்ட்ஸ் வித் அங்கிள். கம் ஆன் பாய், ஷேக் ஹேண்ட்ஸ். உன் உடம்புல அந்த அயோடெக்ஸ் கம்மியாக இருக்கு. நீ போய் உப்பை நக்கு கலஸ்டா. மகேஷ், அந்த டேபிள் ஓகே, இந்த டேபிள் எப்படி? ராட் ஸ்மோக் பண்ணுமா? Come on, Simba. Do you want a treat? Does my baby want a treat? Yeah, biscuit. மகேஷ், கேட்டு தர. என்னடா? வந்து கேட்டு தர. கேட்டு தரடா. எதுக்கு? வந்து தரடா. ஓகே. பை டாடா. தர சீக்கிரம். எதுக்கு கூப்பிட்ட? தள்ளு. டேய், எங்கடா ஓடுற? இங்க வைக்க. டேய், நீ தான் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கல, ஒரு காலை கேட்டில் வச்சா எகிரி குச்சி வந்துட போற. அதுக்கு என்ன கூப்பிட்டு திறக்க சொன்ன? அதெல்லாம் மனுஷங்க பண்றது. நாங்கெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப லாயலா இருப்போம். கேட்டெல்லாம் எகிரி குச்சி ஓட மாட்டோம். இப்போ மட்டும் வந்திருக்க? நான் இங்க வந்தேன், நீ தானே திறந்து விட்ட. செக்யூரிட்டி கேமரால கூட ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அட பாவி, போடா உள்ள. ப்ரோ கம் ரிலாக்ஸ். மது வீட்டில் தான் இருக்கு. ஏரியால ஒரு பிரச்சனை, அதை முடிச்சுட்டு நானே வீட்டுக்கு போயிடுறேன். ஆமா, நீ எங்க போற? ஆஃபீஸ்க்கு. ஆடா, ஆஃபீஸ் போய் என்ன பண்ண போற? என்னோட வரியா ஒரு ஏரியா பிரச்சனைக்கு? நான் ஏன்டா வரணும்? எனக்கு வேலை இருக்கு. சரி, என்ன பிரச்சனை? என் ஃப்ரெண்டு பிடிக்கு ஒரு பிரச்சனை. பிடியா? அது யாரு? அதோ. டேய், அங்க யாரா இருக்கா? அங்க ஒழுங்கா பாடுறா கீழே. என்ன வெயில்? பிடி? ஆமா, பிடி பிளாக் டிப் என்னோட மச்சான். சரி, பிடிக்கு என்ன? பிடிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிடியோட லவ்வர் பேரு வள்ளி. சரி. வள்ளிய டுமில் குப்பை பசங்க, அயோத்தி குப்பை பசங்க எல்லாரும் சேர்ந்து யோ சோடா முஞ்சி திரும்ப கேட்குற. உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நீயா புரிஞ்சுக்க மாட்டியா? சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. நான் ஈவினிங் வந்து உன்னை மீட் பண்ணுறேன். ஓகே, பை டாட்டா. இது வெறும் பிளாக்கா இருக்கலாம், இல்ல ஆக்ஷன் பிளாக்காவும் இருக்கலாம். வச்சு பார்த்துக்கலாம். சிம்பா வந்துக்கிறாரு. என்னது சிம்புவா? அவரு நேரம் ஜோதி ஐக்கியமாவதுக்கு பரங்கிமல்ல இருப்பாரு. ஓ மை காட். ஏன்டா என் தாலியா இருக்கிற? பட்டர் பிஸ்கட்டுக்கு பிறந்தவனே அது சிம்பு இல்லடா, சிம்பா ராங்கொய்யால. செட்டா பழைய பிஸ்கட்டு. சத்தம் வந்தப்பவே நினைச்சேன், வெல்கம் சிம்பா, வெல்கம். அதெல்லாம் இருக்கட்டும். எவன்டா நடந்து வர வழியில குடிச்சிட்டு பாட்டில போட்டது? அத விடப்பா. அப்புறம் என்ன ஆண்டனி? அதான் எல்லா எலும்பு திண்ணி பசங்களும் வந்துட்டாங்கல்ல, ஆரம்பி. யோ, பஞ்சாயத்தை கூட்ட சொன்னது சிம்பா, அவனை பேச சொல்லியா? உன் ஏரியால இருக்கிறதுலே சுமாரான ஃபிகருங்க. டீனா, மீனா, ரோஸ், ராணி, அவங்க 4 பேர் மேல என் கண்ணு பட்டிருக்குமா? ஆனா உன் ஆளுங்க 4 பேரும் என் மச்சான் பிடியோட ஆளு வள்ளிய. ஹேய், மார்கழி மாசம் கூட மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆடி மாசத்துல அப்படின்னா அவ்வளவு அவசரம்? அந்த 4 பேர் யாருன்னு எனக்கு காட்ட ஆண்டனி. அவங்க எனக்கு இப்போ வேணும். பெடிகிரி சாப்பிடுற பிலாக்கா பையன் நீ. ஆனா பீட்டாக்கு தெரியாம பீஃபே சாப்பிடுவேன். ஐ நோ. ஆண்டனி, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ ஐபோன் கேக்குற? ஏற்கனவே வச்சிருந்த ஆண்டி நல்லா தான் இருந்துச்சு. யோ, முதல்ல அந்த செவிட்டு மெஷின் எடுத்து மாட்டியா? தபார் ஆண்டனி, கிங் டு கிங். எனக்கு உனக்கும் தான் பேச்சு. நடுவுல எதுக்கு இந்த சில்லற பசங்க எல்லாம் வாய் விடுறாங்க? வெட்டல போட்டுட்டறதால சில்லற பசங்கன்னு சொல்றியா? நிறுத்துங்கடா. ஏய்யா, அது என்ன வந்ததுல இருந்து கசகசன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீ யார் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க தெரியுமா? ஆண்டனி, இப்படி ஒரு சம்பவம் பாம்பேல நடந்தது. இங்கேயாச்சும் 7 பேர், ஆனா பாம்பேல 15 பேர். யாரியா இந்த சீனே 5 நிமிஷம் தான். நீ சீன் போடாத, நாங்க பேசிக்கிறோம். துபாயில இட்ஸ் ஓகே. இங்க பாரு சிம்பா, எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. சம்பவத்தை அன்னைக்கு மினிஸ்டர் வீட்டு கல்யாணம். தொட்டி நிறைய இலை, பசியில இருந்த பசங்க களத்துல இறங்கி வேட்டையாடிட்டு இருந்தானுங்க. அந்த நேரம் பார்த்து வள்ளி உள்ள குதிச்சா. அப்புறம் என்ன?
பசங்க விளையாண்டானுங்க. பா கை கொடுங்க சார். ஒரு பிட்டு புக்க பச்ச மாதிரியே இருந்துச்சு. செம்ம ஃபீல். டேய் பரதேசி பண்ணாட, இதெல்லாம் மட்டும் உன் காதல நல்லா விண்டினானு. ஏய், அவங்க செஞ்சது சரின்னு சொல்ல வரல. ஆனா அது அந்த சிச்சுவேஷன்ல தப்பும் கிடையாதே. நீ சொல்ல வர்றது எதுவும் எனக்கு புரியலையே. ஏய், உனக்கு புரியல? புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு வேளை நீ அந்த தொட்டிக்குள்ள இருந்தனா மீலா இல்ல கேர்ளா? போங்க ஆண்டனி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன பஞ்சாயத்து திட்டாந்த மாதிரி வெள்ளிக்குதே வெள்ளி, அது உன் தங்கச்சி நேரில. கேங் ரேப். எச்சல திங்கிற பசங்க உங்களுக்கே அவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும். ரங்கசாமி பிரதர், நான் என்ன சென்னைக்கு மிக அருகாமையில் இல்லை, செஞ்சிலியா இருக்கேன். பக்கத்துல தான் இருக்கேன். போய் ஷவுட்டிங். போயிடு. ஈடி மாதிரி ஏதாவது நடுவுல தொணன்னு பேசிக்கிட்டு. ஏய் ரங்கசாமி, உனக்கு தெரிஞ்ச பையன்றதுனால தான் சும்மா விடுற. இல்லனா என்னடா புடுங்குவ? இந்த சவுண்ட் விடுற வேலைலாம் வச்சுக்காத. இப்ப கிளம்பி போ. இன்னும் 7 நாள்ல உன் வீடு தேடி வரும் பதில். ஆண்டனி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெளில தான் நிப்பேன். அந்த 4 பேர் யாருங்கிற லிஸ்ட் எனக்கு வரணும். யோ ரங்கசாமி, உன் ஆளை பார்க்க ஏன் ஏரியாக்கு தானே வருவ? செஞ்சிடுறேன். அறாவன் இங்க வந்து சத்தமா பேசுறவன் எழவெடுத்தவனுங்களா? இதே கட்டங்காப்பியை குடிச்சிட்டு கவிந்தடிச்சு படுத்திருந்த சிங்கத்தை இப்படி கத்தி கத்தியே எழுப்பிட்டியவா, அது உன்னை கடிக்க